Over 180 people were wounded in recent Iranian ballistic missile strikes on the Israeli towns of Arad and Dimona. Israel confirmed a failure to intercept the missile that hit Dimona, which is near Israel's nuclear research center. இஸ்ரேலிய நகரங்களான ஆராட் மற்றும் டீமோனாவை நோக்கி நடத்தப்பட்ட சமீபத்திய ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் 180க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையத்திற்கு அருகில் உள்ள டீமோனாவை தாக்கிய ஏவுகணையை இடைமறித் தவறியதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. Iran launched ballistic missiles targeting the US-UK base at Diego Garcia, marking their furthest ever attempted strike at over 4,000 kilometers. 4000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள டீகோ கார்சியா தீவில் அமைந்துள்ள அமெரிக்க இங்கிலாந்து தளத்தை குறிவைத்து ஈரானிய குண்டுகள் ஏவுகணைகளை ஏவியது. இது அவர்களின் இதுவரை இல்லாத மிக நீண்ட தூர தாக்குதல் முயற்சியாகும். US President Donald Trump has issued a 48-hour deadline for Iran to reopen the Strait of Hormuz. He threatened to obliterate Iranian power plants if the blockade continues. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரானுக்கு 48 மணி நேர காலக்கெடு விதித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த முற்றுகை தொடர்ந்தால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அழித்துவிடுவோம் என்று அவர் அச்சுறுத்தியுள்ளார். Iran's Revolutionary Guard vowed to completely close the Strait of Hormuz immediately if the US attacks its domestic energy infrastructure. அமெரிக்கா தனது உள்நாட்டு எரிசக்தி உள்கட்டமைப்பை தாக்கினால் ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக மூடிவிடுவோம் என்று ஈரானின் புரட்சிகர படை சபதம் செய்துள்ளது. G7 leaders issued a joint statement condemning Iran's regional attacks and demanding the immediate safeguarding of maritime routes to stabilize global energy markets. ஈரானின் தாக்குதல்களை G7 தலைவர்கள் கூட்டாக கண்டித்துள்ளனர். உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை சீரமைக்க கடல்வழி பாதைகளின் உடனடி பாதுகாப்பை வலியுறுத்தியுள்ளனர். Narendra Modi has become India's longest-serving head of government, surpassing 8,931 total days in office across his tenures as Gujarat Chief Minister and Prime Minister. This milestone surpasses the previous record set by Pawan Chamling. குஜராத் முதலமைச்சர் மற்றும் பிரதமர் பதவி காலங்களில் மொத்தம் 8931 நாட்களுக்கு மேல் பணியாற்றியதன் மூலம் நரேந்திர மோடி இந்தியாவின் மிக நீண்ட காலம் பணியாற்றிய அரசு தலைவரானார். இந்த மைல்கல் பவன் சாம்லிங் அமைத்த முந்தைய சாதனையை முறியடித்துள்ளது. Amid West Asia tensions, Indian PM Modi chaired a high-level meeting to discuss fuel supply and power preparedness. மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் எரிபொருள் விநியோகம் மற்றும் மின்சார தயார்நிலை குறித்து விவாதிக்க இந்திய பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. A Russian crude tanker arrived at Mangaluru, highlighting India's efforts to secure energy supplies amid global disruptions. உலகளாவிய இடையூறுகளுக்கு மத்தியில் இந்தியாவின் எரிசக்தி விநியோகத்தை பாதுகாக்கும் முயற்சிகளை எடுத்துக்காட்டும் வகையில் ஒரு ரஷ்ய கச்சா எண்ணெய் கப்பல் மங்களூரு துறைமுகத்தை வந்தடைந்தது. Negotiations between the DMK and CPIM hit a hurdle as the CPIM rejected the DMK's offer of 5 seats. The party's state committee remains firm on its demand for at least 6 seats for the April 23 elections. தி.மு.க. முன்வைத்த 5 தொகுதி உடன்பாட்டை சிபிஐஎம் கட்சி நிராகரித்ததால் இரு கட்சிகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு குறைந்தபட்சம் 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதில் சிபிஐஎம் கட்சி உறுதியாக உள்ளது. Like, share and subscribe to this channel to continue learning Tamil through news. செய்திகள் மூலமாக தொடர்ந்து தமிழ் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.